ஹாய் ஹலோ வணக்கம். 2024ல் ஹிந்தியில் வெளியான ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லரான செக்டர் 36 இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் விக்ராந்த், ஆகாஷ் இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தினோட ஸ்டோரி சொல்கிறேன். இந்த படம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த படம் 18+. இந்த படம் பார்த்தீங்கன்னா 18+ இல்லை 20+ஏ சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்டான வார்த்தைகளும் ஒஸ்டான ஒரு காட்சி அமைப்புகளும் இருக்குது. ரெண்டாவது செக்ஷுவல் கண்டென்ட் தான். ரெண்டாவது அந்த ஒரு ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைகள் யாரும் பெண்கள் யாரும் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்கள் தனியாக பாருங்கள், குடும்பத்தோடு பார்க்காதீங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறேன். இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ கில்லர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர்கிட்ட வேலை செய்கிறாரு. அந்த ஆளுகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்களை கடத்திட்டு போய் கொடூரமான முறையில் கொன்று அந்த மாம்சத்தெல்லாம் சாப்பிட்றாரு. அந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தேன், குழந்தைங்களை கடத்தி கொண்டு போயிடுறாரு. கொண்டு போனோடனே ஒரு அப்பா தன்னோட பொண்ணை காணோம், 15 வயசு பொண்ணு காணோன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அந்த போலீஸ் சொல்லிடுறாரு, உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு எங்கள் ஸ்டேஷனில் ஒர்த்து கிடையாது, நாங்கள் கம்மியாக தானே ஆளுங்க இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 1000 பேர் தொலைஞ்சு போகிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறது எங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வருத்தப்பட்டோடனே உன்னோட பொண்ணு காணாமல் போனால் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைக்கோ கில்லர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸோட பொண்ணை கடத்திட்டு போகிறாரு. கடத்திட்டு போனோடனே அதை மீட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸுக்கு குற்ற உணர்ச்சி வந்தோடனே இந்த சைக்கோ கில்லர் எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை தேடி கண்டுபிடிச்சி அந்த பெரிய இடத்த போய் டச் பண்ணும்போது மேல் அதிகாரிகள் இந்த விஷயத்துக்கு நீ தலைவிடாத, விட்டா நீ கண்டிப்பாக நீ டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சொல்லிட்டு அவருக்கு சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமும் அந்த கேஸில் அவர் இன்வால்வ் ஆகி அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அவர்கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த உண்மைகளெல்லாம் வெளியே வாங்குறாரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த படிங்க தான் அந்த படத்தினோட ஸ்டோரி. அந்த படத்தினோட பொறுத்தளவுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் அந்த குழந்தைகளையும் அந்த பிள்ளைகளையும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் காட்டுறதே கிடையாதுன்னா படம் ஃபுல்லாக காட்டுறது கிடையாதுன்னா வாய் வழியாக அவங்க பேசும்போதே நம்மளுக்கு அடிவயிறு கலங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில சீன்கள் எடுத்திருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் வருது பார்த்தீங்களா, அந்த சீன் ஒரு 20 நிமிஷம் நினைக்கிறேன். அது உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும் அந்த சீனு. அந்தளவுக்கு அந்த ஹிந்தியில் அது தமிழ் டப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷனோட அது உண்மையிலே வெரி குட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போலீஸ் ஆரம்பத்தில் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெற்றோரை இன்சல்ட் பண்ணுற மாதிரியும் தன்னோட வேலையில் கவனக்குறைவாக இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அவர் தன்னோட குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வேறு லெவலில் கொண்டு போய் நம்மளை காட்டுறாங்க. அது ஒரு சிறப்பான விஷயமா அந்த படத்தில் நான் பார்த்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸை முடிக்கும்போது ட்விஸ்டோடு முடிச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டு வர மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க, அடுத்த பார்ட்டு. அது உண்மையிலே ரசிக்கத்தன்மையாக இருந்துச்சு. இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியை ஒரு சைக்கோ கில்லரை பற்றி தான் எடுத்திருக்காங்க. வேறு எந்த ஸ்டோரியும் இடையில இணைக்காமல் இதை மட்டுமே எடுத்துக்கொண்டு போய் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டினதுனால நம்மளுக்கு எந்த சீன்லையுமே கொஞ்சம் போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காட்சிகளில் எல்லா படங்களும் இருக்கிற மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன தொய்வு காணப்படும். ஒரு சின்ன பிளாக்கு கொஞ்சம் ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி சீன் 2-3 சீன்லாம் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு விருந்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். அதுபோல் உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் ஒரு 100க்கு ஒரு 65 மார்க்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு நம்ம கொடுப்போம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர் தான். ஏன்னா பெண்கள் யாரும் பார்க்காதீங்க, குழந்தைகள் யாரும் பார்க்காதீங்க. பேட் வேர்ட்ஸ் காதே அவிஞ்சு போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் லிப் மூவ்மெண்ட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தினோட ஸ்டோரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஒரு மேலோட்டமாக தான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ரசிப்பீங்க. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தனியாக பாருங்கள், ஆண்கள் மட்டும். தேங்க்யூ.